ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அநேகர் குறைவுபட்டு கடன் பிரச்சனைகளுக்குள்ளும் வறுமைக்குள்ளும் செல்வதற்கு முக்கிய காரணம் கர்த்தரை சரிவர தேடாததுதான். பெரிய சிங்கங்கள் கூட பஞ்சகாலங்களில் தாழ்ச்சி அடைந்து விடக்கூடும். அதனுடைய குட்டிகள் பசியால் வாடக்கூடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தாழ்ச்சி அடையவே விடமாட்டார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தன் முழு மனதோடு தேடின தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபட்டு போவதும் இல்லை, தள்ளாடுவதும் இல்லை என்று அனுபவித்து சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த ஆலோசனை நீ கர்த்தரை தேட வேண்டும் என்பதாய் இருந்தது. என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். கவலைகளும் பிரச்சனைகளும் சோர்வுகளும் நம்மை நெருக்கி கர்த்தருடைய பாதத்திலே உட்கார விடாமல் செய்து விடுகின்றன. இதனால் எண்ணற்ற பிரச்சனைகளையும் சத்துருக்களையும் சந்திக்க வேண்டிய நிலை வருகிறது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் முதலாவது கர்த்தரை தேட ஒப்புக்கொடுங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இதயம் மகிழ்கிறது. அவருடைய கரம் அவர்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. அவர்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடி தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அநேகர். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் பெறுவீர்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வியாபியுமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உமது கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எந்த நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை தேடுகிறவர்களாக உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழ தேவன் எங்களுக்கு இணக்க செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுக்கு ஏற்பட்ட குறைவுகளில் எல்லாம் நீர் போதுமானவராய் இருந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அனைத்து குடும்ப மக்களும் குறைவில்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும், குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெறுவவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து வளமான வாழ்க்கை வாழவும், எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையவும், குடும்ப தேவைகள் யாவும் குறைவின்றி சந்திக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதியவர்கள் வயதான பெற்றோர்கள் ஆரோக்கியமாக வாழவும், பிள்ளைகள் அவர்களை அன்போடு கவனிக்கவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து ஜெயம் பெற்றவர்களாக சாட்சியாய் வாழவும் தேவரீர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தொழில், வியாபாரம், விவசாயம், வேலை அனைத்து முயற்சிகளிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் தாமே நிறைவேற்றி அந்தகாரத்தின் போராட்டங்களிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுபானம், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களின் விடுதலைக்காகவும், பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் புழக்கம் தடுக்கப்படவும், கடத்தி விற்பனை செய்வோர் மனம் திரும்பவும் கர்த்தருடைய பலத்த கரம் இடைபெற வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடும் வியாதிகளினாலும் பற்பல சுகவீனங்களினாலும் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தேவரீர் இரக்கம் செய்து அவர்களை உமது தழும்புகளால் குணமாக்கி பூர்ண விடுதலையை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், அர்ப்பணியாளர்கள், ஊழியர்களுக்கு அனுப்பும் குடும்பங்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வைத்து தேசத்தில் சுவிசேஷகனுடைய பாதம் பட்டு தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சிக்கப்படவும், சுபீட்சமாய் வாழவும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீதித்துறை தேசத்தில் நேர்மையாக செயல்படவும், நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் உத்தமமாக நடந்து கொள்ளவும்,
நீதி நிலைத்து நிற்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தைக்காக காத்திருக்கும் குடும்பத்தில் தடையாக இருக்கும் எல்லா கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்து கர்த்தரால் வரும் பலனை பெற்று மகிழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிரசவத்துக்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளை தேவன் ஆசீர்வதித்து குறித்த காலத்திலே தாயும் சேயும் சுகபத்திரமாய் பிரிக்கப்பட எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து திருமணம் கைகூடியறச் செய்து ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.